ஹாய் குட் மார்னிங்க. ஸோ இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம புட்டு ரெசிபி தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்குப்பூ வச்சு ஒரு புட்டு ரெசிபி. ஸோ அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ தேவையான அளவு சங்குப்பூ நம்ம பறித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தோட்டத்திலே இருக்கிற அளவுக்கு பூ நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. ஸோ ஏன் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சங்குப்பூவில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்குப்பூவில் அவ்வளோ அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகங்க. ஸோ இந்த சங்குப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டாக பார்க்கும்போது இது யூஸ்ஃபுல். ஸோ ரெகுலராக ஒரு சிலர் டீ எடுத்துப்பாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது நம்ம ஹெல்த் வைஸாக ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த கண் பார்வை பிரச்சனை, இல்லை மந்தமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்க, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, புண்ணு இருக்குது, வயிற்றில் பூச்சி இருக்குங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கும் போது அது எல்லாமே கிளியர் ஆகிடுங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் தெரியும். ஸோ நம்ம சங்குப்பூ பறித்து எடுத்துட்டோம். இது பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பறித்து எடுத்துகிட்டு நம்ம அதை இது பண்ணுறதுக்கே மனசே வரல. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஹெல்த் பெனிஃபிட்டாக பார்க்கும்போது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல், அதுலேயும் அந்த டார்க் வயலட் கலரில் இருக்கும்போது இதை பார்த்தா எனக்கு அதை பறிக்க மனசே வரலைங்க. ஸோ சுற்றியும் இறகு மாதிரி இருக்குது, சென்டரில் ஒரு குமிழ் மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இதில் நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த காம்பெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா காம்பை நீக்கிட்டோம். ஸோ இதை நம்ம டைரெக்டாக சுடு தண்ணியில் தான் பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஆஸ் யூஷுவல் புட்டு செய்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதே மெத்தடு தான். புட்டுக்கு நம்ம புட்டு மாவு, இல்லை இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, நீங்கள் எது வச்சுருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். ஸோ அதில் நான் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இடியாப்ப மாவில் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது 1 டம்ளரு. இதில் நம்ம லிட்டில் பிஞ்ச் ஒரு சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இந்த மாதிரி கலக்கி கொடுத்துருங்க. கலக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த டைமில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 டம்ளர் மாவு, ஸோ 1/2 டம்ளர் நம்ம தண்ணி. ஸோ இது அவ்வளோக்கு தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். ஸோ நல்ல தண்ணி பாயில் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த பூவை போட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோடைய கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்துடும். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது பாயிலெலாம் பண்ண தேவையில்லை, நாங்கள் சுடுதண்ணியில் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு அதோடைய டோட்டல் கலர்ஸு, அதோடைய எல்லா எசன்ஸுமே அதில் இறங்கிடும். ஸோ அந்த எசன்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த பூவில் வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். ஸோ பாருங்கள், கலர் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா எசன்ஸுமே இறங்கின அப்புறம் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஸோ சின்ன சின்ன அந்த தூசு மாதிரி இருக்கும், ஸோ அப்படியே ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் பார்த்தோம்னா நம்ம தேவையான ஒரு 1/2 டம்ளருக்கு கம்மியாகவே கிடச்சிருக்கும். ஸோ இதுவே அதிகபட்சம் தாங்க. ஏன்னா நம்ம டோட்டலாக மாவை பிசைய போகிறதில்ல, ஜஸ்ட்டு கிளறி கொடுக்க போகிறோம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். டோட்டலாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப மாவு குழஞ்சிரும். லைட்டாக ஆட் பண்ணி கிளறி கொடுங்க. அந்த ஹீட்டாக இருக்கும் வாட்டரு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு கிளறி கொடுங்க. லைட்டாக கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் இதில் என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் நெய். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படியே இதோடைய இதை விட நெய்யில் ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த புட்டு இடியாப்பெல்லாம் ட்ரை பண்ணும்போது இந்த நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்கள், அதோட ஃப்ளேவரே வேறையாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் அப்படியே நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ணி கிளறி கொடுத்துட்டு சூடு அவ்வளோவா இல்லைன்னா நீங்கள் கையிலேயே பிசைய ஆரம்பிச்சிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பதத்துக்கு நீங்கள் கையில் கிளறி கொடுக்கும்போது தான் அதோட பதம் நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் பிசையும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு கட்டி விழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த கட்டி எல்லாமே உடச்சி விட்டு நீங்கள் அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிளறும் போது உங்களுக்கு அடிஷ்னலாக தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த எசன்ஸை நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவுமே ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. ஸோ லைட்டாக நீங்கள் மாவை பிசையும் போதே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ குழையக்கூடாது, ரொம்ப கொலன்னு மாவு பதத்துக்கு வரக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம இந்த ஆஸ் யூஷுவல் புட்டுக்கு பண்ணுறதே தான், சேம் மெத்தட் தான். தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. ஸோ இறுக்கி பிடிச்சோம்னா நமக்கு மாவு உதிரணும்.
ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. மாவு உதிர்ற மாதிரி இருந்ததுனா தான் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் புட்டு. ஸோ வந்து நம்ம புட்டு வந்து புட்டுக்குழல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம இடியாப்ப தட்டில் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே நம்ம புட்டுக்குழல்ல செஞ்சால் என்ன டேஸ்ட் வருமோ சேம் அதே டேஸ்ட்டு தான் இதுலேயும் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம இடியாப்ப பிளேட்டில் வந்து வாழலையை கட் பண்ணி அது மேலே எல்லாமே ஆட் பண்ணிட்டோங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா தண்ணி பாயில் ஆகிற டைமில் வந்து நம்ம இதை வச்சிடலாம். அதிகபட்சமாக ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுன்னா போதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஹாட் வாட்டர் போட்டு தான் அந்த மாவை பிசைகிறோம். ஸோ அதுலேயே மாவு ஓரளவுக்கு ஒரு மாதிரி பதத்துக்கு வந்திருக்கும். அது இல்லாமல் நம்ம இப்போ ஆவியில் வேக வைக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சோம்னா போதுங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், மாவு வெந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நல்லா பாயில் ஆகட்டும். இட்லி பாத்திரத்தில் வந்து பாயில் ஆகிற டைமில் நீங்கள் வந்து எப்போவுமே வைங்க. அப்போ வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதோடைய அந்த 10 மினிட்ஸுங்கிற டைம் வந்து எக்ஸாக்டாக 10 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ வந்து பாயில் ஆகிற டைமில் வைங்க. ஸோ இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தாங்க அதிகபட்சம். இப்போ நம்ம இந்த அவுட் சைடில் பார்த்தோம்னா ரெகுலராகவே நான் கிச்சனில் இருந்து அப்படியே பார்த்தேன்னா சங்குப்பூ கொடி ஃபுல்லாக பூவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா பூவையும் நானே பறிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, புட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ புட்டில் வந்து அந்த சங்குப்பூ ஃப்ளேவரை கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம மாவை கிளறி கொடுக்குறத விட இந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸாக தெரியும். அந்த ப்ளூ கலரில் அந்த டோட்டலாக சங்குப்பூவோட கலர் எல்லாமே வந்து இதில் இறங்கியிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி அழகாக எடுத்திங்கன்னா அதுவே உதிர்ந்து வரும். ஸோ வந்து கொலனோ இல்லை மாவு வந்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கோ இது இருக்காது. இது வந்து நம்ம புட்டு பதத்துக்கு அழகாக பிசைஞ்சதுனால தான் ஸோ இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்த உடனே தெரியும். ஸோ நீங்கள் கையில் டச் பண்ணும்போது உதிரியாக இருக்கும், கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. அதே போல் நீங்கள் இதை கிளறி கொடுக்கறதுக்கு இப்பயே பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஸ்பூன் வச்சு கிளறி கொடுங்க. ஸோ வந்து கெட்டி விழக்கூடாது. கெட்டி விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி கெட்டி விழாமல் கிளறி கொடுத்துருங்க ஹீட்டாக இருக்கும்போதே. உங்களுக்கு அந்தளவுக்கு கையில் வந்து தொடர் பதத்துக்கு இருந்ததுன்னா நீங்கள் கையிலே பிசைய ஆரம்பிச்சிருங்க. கையில் ஈரம் இல்லாமல் பிசைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து இந்த டைம்லேயும் ஒரு டீஸ்பூன் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய்யோடைய அந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்து நான் முடிஞ்ச அளவு வந்து கையில் தான் கிளறுவேன். ஏன்னா கையில் இருக்க அந்த ஒரு பதம் தான் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த புட்டுக்கும் சரி, இந்த இடியாப்பம் கொழுக்கட்டை எதுனாலும் இந்த கையில் செய்கிறது தாங்க அதை பிடி கொழுக்கட்டைம்பாங்க. ஸோ வந்து அந்த கையோடைய இது தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வந்து நம்ம சர்க்கரை ஸ்பூன்லலாம் கட்டுப்படி ஆகாதுங்க. எடுத்து வேணுங்கிற அளவு கொட்டிடலாம் தாராளமாக. ஸோ கொட்டி கிளறி கொடுத்துடலாம் நல்லா. ஸோ நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நாட்டு சக்கரைலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து டேஸ்ட் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒயிட் சுகரே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ ஒயிட் சுகரே ஆட் பண்ணிட்டேங்க. அதே போல் துருவின தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூடி. ஸோ அது தாராளமாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க. ஸோ தேங்காவும் எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. ஸோ வந்து அதுலேயே தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ட்ரையாக இருக்க கோகோனட்டை விட கொஞ்சம் பதமாக இருக்கும். அந்த தேங்காய் போட்டிங்கன்னா இந்த புட்டு மாதிரி செய்கிறதுக்கெலாம் உங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அடிஷ்னல் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ வந்து அவ்வளோதாங்க, நல்லா கிளறி கொடுத்தாச்சு. ஸோ வந்து நான் தொடர பதத்துக்கு இருக்குது, கையிலே வந்து நான் பிசைய ஆரம்பிச்சிட்றேன். ஸோ நல்லா உதிரியாக நீங்கள் கிளறி கொடுங்க. இந்த கெட்டி இருந்ததுன்னா இடையில கெட்டியாக இருந்ததுன்னா அதை லைட்டாக உடச்சி விடுங்க. ஸோ அது இல்லாமல் அது கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்று சாப்பிட்ற பதத்துக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சங்குப்பூ புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நீங்கள் டின்னருக்கு, இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக வேணும் அப்படின்னா ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ஆப்ஷன். நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்? கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ பாருங்கள் அதோடைய டெக்ஸ்சரே எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே அந்த ப்ளூ வித் ஒயிட்டில் அதோடைய காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்க அடிஷ்னலாக ஒரு புட்டு செய்கிறோமா, அதில் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை எதோ ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ ரெகுலராக செய்கிற விஷயத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி செய்யலாம். ஸோ பாய்ங்க, ஹாப்பி குக்கிங்.